ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடகம் ராசி அன்பர்களுக்கு 12 வருடங்களுக்கு பிறகு உச்ச நீச்ச குரு, அதாவது ராசி கட்டத்தில் குரு உச்சம், நவாம்ச கட்டத்தில் குரு நீச்சமாக அடுத்த 55 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். 27/8/2026 முதல் ஆயில்யம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 3, 4 இந்த 55 நாட்கள் ஆயில்யம் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்வார். அதன் பிறகு குரு அதிசாரமாக சிம்மம் ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். ஆவணி மாதம் 10 முதல் 26 வரை மகரம் ராசியில் நவாம்ச கட்டத்தில் குரு நீச்சமாக செல்வார். ஆவணி மாதம் 26 முதல் புரட்டாசி மாதம் 13 வரை நவாம்ச கட்டத்தில் கும்பம் ராசியில் செல்வார். புரட்டாசி மாதம் 13 முதல் ஐப்பசி மாதம் 3 வரை நவாம்ச கட்டத்தில் மீனம் ராசியில் குரு ஆட்சியாக செல்வார். இந்த 55 நாட்கள் கடகம் ராசி என்பதற்கு ஏற்படும் பலன்கள் காணலாம். ஜாதகத்தில் குரு உச்சமாகவும் நீச்சமாகவும் இருக்க பிறந்தவர்கள் கோடியில் சில பேர் தான் இருப்பாங்க. கடகம் ராசி என்பதற்கு ஜென்ம குரு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆயில்யம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே தற்போது குரு 27/8/2026 முதல் ஆயில்யம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு குரு வருகிறார். அப்போ உங்களுக்கு ஜென்ம குரு காலகட்டம். ஜென்ம குரு அப்படின்னாலே மதிப்பு மரியாதையை அதிகமாக எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா மதிப்பு இல்லாத இடத்தில், மரியாதை இல்லாத இடத்தில் குரு நிற்காது. கொஞ்சம் கௌரவம் மதிப்பை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு கடகம் ராசி என்பதுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆவணி 10 முதல் ஆவணி மாதம் 26 வரை கடகம் ராசிக்கு 7வது வீட்டிலே கடத்தர ஸ்தானத்திலே குரு நீச்சமாக செல்வார். கடகம் ராசி என்பதற்கு பாக்கியாதிபதி நீசமாக 7வது வீட்டில் செல்லும் போது பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம். நவாம்ச கட்டத்தில் 7ஆம் வீட்டில் குரு நீச்சமாக செல்லும் போது கௌரவ பதவி வகிக்கக்கூடியவர்கள், அரசு வேலை, கௌரவமாக உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் உங்களுடைய கௌரவ பதவிக்கு களங்கம் ஏற்படுத்தி கொள்ளாதவாறு பார்த்துக்கணும். கடகம் ராசிக்கு பாக்கியாதிபதி நவாம்ச கட்டத்தில் நீச்சமாக செல்லும் போது திருமணமான தம்பதியர்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரிப்பு வேண்டும், விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நண்பர்களோடு கூட்டாளிகளோடு இந்த காலகட்டத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. ராசி கட்டத்தில் குரு உச்சமாகவும் நாமச கட்டத்தில் குரு நீச்சமாகவும் செல்லக்கூடிய இந்த காலகட்டம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? குரு அப்படின்னாலே முதல்ல பெற்றோர்கள், பெரியவர்கள், ஆலோசனை சொல்லக்கூடிய ஆசிரியர்கள். குரு அப்படின்னாலே மதிப்பில்லாத இடத்தில், மரியாதை இல்லாத இடத்தில், வாக்கு பேச்சுவார்த்தை சுத்தம் இல்லாத இடத்தில் குரு நிற்க மாட்டார். பெற்றோர்களுக்கு பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. படிக்கும்போது ஆசிரியர்களுக்கு மரியாதை இல்லை. பெற்றோர்கள் பெரியவர்கள் மனநொந்து, ஆசிரியர்கள் மனநொந்து சாபம் விட்டாங்கன்னா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? அதை நீங்கள் இரவு படுத்து உறங்கும் போது யோசித்து கொள்ளுங்க. ஏன்னா குரு அப்படின்னாலே மதிப்பு மரியாதை. போய் பித்தலாட்டம் பேசி பார்த்தீங்கன்னா சாபம் விடக்கூடியவர்களிடம் குரு எக்காலமும் நிற்க மாட்டார். குரு அருள் இருந்தால் மட்டும்தான் கல்யாணம் நடக்கும், குழந்தை பேர், பணம், பார்த்தீங்கன்னா தங்க நகை, இப்படி ஆடம்பர வசதி வாய்ப்புகள், கௌரவமான பதவி வைக்க முடியும். குரு அருள் இல்லை என்றால் கௌரவமான பதவி வைக்க முடியாது. கடகம் ராசி என்பதற்கு ராசி கட்டத்தில் குரு உச்சமாகவும் 7ஆம் வீட்டில் நீச்சமாக செல்லும்போது பெற்றோர்கள் பெரியவர்கள் ஆசிரியர்களிடம், நண்பர்களுடன், வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அவமரியாதை இல்லாமல் நீங்கள் அவங்கள வேதனைப்படுத்தாமல் பார்த்துங்க. நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். ஆவணி மாதம் 26 முதல் புரட்டாசி மாதம் 13 வரை கும்பராசியில் குருபகவான் சஞ்சாரம் செய்வார். அப்போ பார்த்தீங்கன்னா ஜென்மத்திலே ஜென்ம குரு, 8ஆம் வீட்டில் நவாம்ச கட்டத்தில் குரு. பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம்.
நீங்களும் வந்து பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். நவாம்ச கட்டத்தில் 8ஆம் வீட்டில் குரு செல்லும்போது பார்த்தீங்கன்னா மன அழுத்தம், மனக்குழப்பம், கொஞ்சம் நிம்மதி இல்லாமல், இரவு வந்து படுத்தா உறக்க முடியாமல், இரவு படுத்து தூங்கும்போது நல்லா உறக்கம் இல்லாமல், ஆவணி 26 முதல் புரட்டாசி மாதம் 13 வரை ஒரு குழப்ப நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகம் ராசி என்பதுக்கு இருக்கும். புரட்டாசி மாதம் 13 முதல் ஐப்பசி மாதம் 3 வரை பாக்கியஸ்தானத்திலே நவாம்ச கட்டத்தில் மீனத்தில் குரு உச்சம், மீனராசியில் குரு ஆட்சி. பாக்கியஸ்தானாதிபதி நவாம்ச கட்டத்தில் ஆட்சி பெறும்போது ராசி கட்டத்தில் குரு உச்சம். மீனம் ராசி என்பதற்கு பெற்றோர்கள் பெரியவர்களுடைய அருளாசி ஆலோசனை பரிபூர்ணமாக கிடைக்கும். கௌரவ பதவி வைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை, மக்களிடத்தில் நல்ல செல்வாக்கு கூடும். நவாம்ச கட்டத்தில் 9வது வீட்டிலே குரு ஆட்சி பெற்று செல்லும் போது கடகம் ராசி என்பர்கள் சாமியார்கள், சன்னியாசிகள், சித்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா தான தர்மம் உதவிகள் செய்யுங்க. பார்த்தீங்கன்னா குரு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆன்மீக பயணம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் 13 முதல் ஐப்பசி மாதம் 3 வரை ஆன்மீக பயணங்கள் சென்று வரலாம். புனித யாத்திரை சென்று வரலாம். கிரிவலம், பாத யாத்திரை என்று நீங்கள் சென்று வரத்துக்கு வாய்ப்புண்டு. கடகம் ராசி என்பதற்கு நவாம்ச கட்டத்தில் 9வது வீட்டில் குரு ஆட்சி, ராசி கட்டத்தில் குரு உச்சம். புரட்டாசி 13 முதல் ஐப்பசி 3 வரை உங்களுக்கு உங்களை விட வயது பெரியவர்கள், பெற்றோர்கள் ஆலோசனை, அறிவுரை உங்களை வந்து வாழ்த்துவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் உயரும். உங்களுடைய பயண போக்குவரத்து மிகச்சிறப்பாக இருக்கும். வெளியூர் சார்ந்து, வெளிநாடு சார்ந்து பயண போக்குவரத்து நன்றாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உள்ளூருக்கு வந்து குடும்ப உறவுகளோடு சந்தோஷமாக இருப்பீங்க. கடகம் ராசியிலே குரு உச்சமாக செல்லும்போது ஜீவ சமாதி வழிபாடு, மகான்கள் தரிசனம், ஆன்மீக பயணம் கடகம் ராசி என்பர்கள் சென்று வாருங்கள். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குழந்தைகள் மேல் அன்பு பாசமாக இருங்கள். கடகம் ராசி என்பதற்கு குரு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.